வணக்கம். டிஎன்ஜி ஹேண்ட்கிராஃப்டில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, நான் ரீசெண்டாக ஃபினிஷ் பண்ண இந்த வயர் கூடையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து செட்டு கூடனே சொல்லலாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சைஸில் போட்டிருக்கேன். டிஃப்ரெண்ட் மாடல், டிஃப்ரெண்ட் கலர் காம்பினேஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த கூடைகளை வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ஒரு ஆர்டருக்காக தான் நான் வந்து மேக் பண்ணியிருக்கேங்க. நான் வந்து வயர் கூடைக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வயர் கூடை போடணுன்னா மெட்டீரியல்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க. இது 2 ரோல் கூட லைன் பேஸ்கெட் மாடல். இது 2 ரோலில் எல்லோ வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நார்மல் பேஸு ஹைட் வந்து கிராஸ் நாட்டில் நான் வந்து இந்த கூடையை மேக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி இந்த கூடையோட மெஷர்மெண்ட்டு எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறன்றதையும் பார்க்கலாம். இது வந்து 3 ரோல் கூட ரெட் வித் ப்ளூ கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி நார்மலில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மேக் பண்ணியிருக்கேன் நான். இதெல்லாமே வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கேட்டு அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த கூடைகளை வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. டைம் கொடுத்து இவங்க வந்து வாங்கியிருக்காங்கங்க. நீங்களும் இந்த மாதிரி டைம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் கூடைகளை பின்னி தருவோம். இது பாருங்கள், நல்ல ஒரு பிளாக் வித் ஒயிட் கலர் காம்பினேஷன் யூஸ் பண்ணி இந்த மாடல் வந்து போட்டிருக்கோம். லைன் பேஸ்கெட் மாடல் 6 அடியில் 24 வயர் பிளாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பேஸும் வந்து 9 லைன் பிளாக்கில் போட்டுக்கோங்க. ஹைட் வந்து 23 லைன் போட்டு 1 லைன் உள்ள மடக்க சொருகணும். அதுக்கு வந்து ஒயிட்டில் 2 லைன், பிளாக்கில் 1 லைன், ஒயிட்டில் 2 லைன், பிளாக்கில் 1 லைன், அந்த மாதிரி நீங்கள் மாற்றி மாற்றி போடணும். ஏணிப்படி முடிச்சு தான் நீங்கள் வந்து போட்டுக்கணும். கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட்டு, பேஸு எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. பேஸ் போட்டு முடிச்சது இந்த மாதிரி குச்சி சொருகிக்கோங்க. ஏணிப்படி முடிச்சு போடுறப்ப தான் இந்த மாதிரி உங்களுக்கு ஈவனாக கிடைக்குங்க. ஃபினிஷிங் வந்து நல்லா ஈவனாக கிடைக்கும். 2 லைன் ஒயிட் போட்டுட்டு கட் பண்ணிடுவோம். திரும்ப பிளாக் போட்டுட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப 2 லைன் ஒயிட், இந்த மாதிரி தான் நான் வந்து போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் வேர் வந்து 3 அடியில் 3 வயர் எடுத்துக்கோங்க. அவுட்டர் வேர் வந்து 8 அடியில் 2 வயர் எடுத்து 2 வயர் ஹேண்டில் போட்டுக்கோங்க. மீடியமாக போட்டுக்கோங்க. ரொம்ப லாங்காகவும் இல்லாமல் ஷார்ட்டாகவும் இல்லாமல் மீடியமாக போட்டுக்கோங்க. லஞ்ச் பேக்குலாம் இந்த கூடை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா பேஸ் வந்து நார்மலு, ஹைட் வந்து கிராஸ் நாட்டும் பிஸ்கட் நாட்டும் போட்டிருக்கேன். கீழே பாருங்கள் இப்படி அழகாக குமிழாக வர்ற மாதிரி இருக்குது பார்த்துருங்க. கூடைக்கேற்ற லென்த்துக்கேற்ற ஹைட் வந்து இந்த கூடைக்கு போடணும். அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்கும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வச்சு பெரியவங்க லஞ்ச் கொண்டுட்டு போகிறாங்கன்னா இந்த மாதிரி கூடைகள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்திங்கனாலே தெரியும், எல்லோ வித் டார்க் க்ரீன் கலருங்க. பேஸ் போட்டு முடித்ததும் நீங்கள் வந்து குச்சி சொருகவும் செய்யலாம். இதுக்கு நான் ஆனால் குச்சி சொருகலை. குச்சி சொருகாமையே நல்லா நீட்டாக நம்மளுக்கு வந்து இந்த கூடைக்கு கிடைக்கும். ஏன்னா குமிழாக வந்து எக்ஸ்ட்ராவாக வர்றதுனால அழகாக 8 அடியில் 24 வயர் கட் பண்ணிக்கணும். எல்லோவில் பேஸில் 12 லைன் எல்லோ கலர்லேயே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 4 வயருக்கு நீங்கள் வந்து க்ரீன் கலர் வயர் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கணும். நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டைமண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து போட்டுக்கணும். 2x2 மாடலில் டைமண்ட் ஷேப்பில் போட்டுக்கோங்க. அந்த பிஸ்கட் நாட் வந்து 8 பிஸ்கட் நாட் வர்ற மாதிரி இருக்கணும். டோட்டலாக அதில் வந்து 10 கிராஸ் நாட் வருங்க அந்த பாக்ஸோட. இதுக்கு வந்து நம்ம 8 வந்து பிஸ்கட்டு, நம்ம மேலே ஃபினிஷிங்க்கும் கீழே பார்டருக்கும் வந்து ஒவ்வொரு வந்து நார்மல் நாட்டில், அதாவது கிராஸ் நாட்டில் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஹேண்டில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டுக்கணும். இன்னர் வேர் வந்து 4 வேர் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா, ஏன்னா அது கொஞ்சம் பெரிய கூட நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். ஒருத்தவங்க காய் வாங்க, இந்த மாதிரி நீங்கள் காய் வாங்க மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கூடைகளை வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், நல்ல ஒரு பெரிய சைஸு கூட நல்ல டொமேட்டோ ரெட் வித் டார்க் இங்க் ப்ளூ கலர் காம்பினேஷனில் செக்குடு மாடலில் அந்த கூடையை நான் வந்து மேக் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு 3 ரோல் கூடங்க. அப்புறம் அந்த செக்குடாக வர இடத்துல நான் வந்து பூ டிசைன் வந்து ஒயிட் கலரில் கொடுத்துருக்கேன். பெரிய கூடைகளை நம்ம போட நாட்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக டைட்டாக போடுங்க. வயரும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியான வயர், நல்லா திக்கான வயர் எடுத்திங்கன்னா கூட நல்லா சூப்பராக ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்களுக்கு வந்து. இதுக்கு மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 8 அடியில் 30 வயரு. நீங்கள் வந்து பேஸ் வந்து 13 லைன் போட்டுக்கோங்க. செக்குடாக நீங்கள் வந்து பிரித்து போட்டுக்கோங்க. அதுக்கேற்ற மாதிரி ஹைட் வந்து 29 லைன் போட்டு 1 லைன் வந்து உள்ளே மடக்கி சொருகிக்கோங்க. அப்போ டோட்டலாக உங்களுக்கு வந்து 28 லைன் வந்து உங்களுக்கு ஹைட்டு கிடைக்கும். பார்த்திங்களா, மிச்சம் இருக்க எக்ஸ்ட்ரா வயரு, இந்த ஹேண்டில் வயரு எல்லாமே நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து கூடை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கிடைக்கும். ஹேண்டிலும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி கூடைக்கு வந்து நீங்கள் அட்டை போடுறதுனாலும் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னா அட்டை போட தேவையில்ல. 2 நாட்லேருந்து இந்த மாதிரி நான் ஹேண்டில் எடுத்து போட்டிருக்கேன். அப்படின்னா தான் ஹேண்டில் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். கேரி பண்ணிட்டு போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து
பிஞ்சுக்கிட்டு வராமல் உருவிட்டுலாம் வராமல் ஈஸியாக நல்லா உங்களுக்கு குவாலிட்டியாக உங்களுக்கு வந்து இருக்குங்க இந்த மாதிரி சைடாக சொருகிறப்ப. இந்த மாதிரி கூடைகள்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக டைம் கொடுங்க. நாங்கள் வந்து இந்த மாதிரி கூடைகள் நாங்கள் பின்னி தருவோம். உங்களுக்கு ஏதாவது இந்த கூடைகளில் டவுட் இருக்குது, ரேட்டெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணி கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.